என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மெடிசன்லாம் வாங்கினா சிரப் பாட்டில்ஸ்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த பாட்டில்ஸை இதுக்குள்ளே தான் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த காட்டன் பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பாக்ஸுடைய சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹோல்ஸ் வந்து ஒரு கத்தியை யூஸ் பண்ணி நீல வாக்கில் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓப்பன் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஓப்பன் வழியாக இந்த மாதிரி ரைஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உள்ளே ரைஸ் ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத்தை வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அழகாக வந்து நான் போடுற மாதிரி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கிளாத்தும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் ஆகிடும். அதே நேரத்தில் அந்த ஓப்பனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய சிம்பிளான சூப்பரான ஆர்கனைசரும் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் கிச்சனில் வச்சு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைஃப் சிசர்லாம் வந்து ஸ்டாண்ட் மாதிரி அழகாக வச்சு நம்ம ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் 3 நைஃப் வரலாம் தாராளமாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். கீழெல்லாம் சாயாது. நம்ம ரைஸ் வந்து உள்ளே ஃபில் பண்ணியிருக்கிறதால கீழே சாயாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நம்மளுடைய சமையல் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு ஐடியாஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம்.